Hi students, welcome back to Smart Learn Tuition. So இந்த வீடியோவில் 12th standard மேக்ஸ் எக்ஸசைஸ் 11.3ல 5th சம் பார்க்கலாம். ஸோ கொஷின் இது வந்து 5th கொஷின் வந்து 4th கொஷின் 3rd கொஷின் மாதிரி தான். உங்களுக்கு ப்ராபபிலிட்டி டென்சிட்டி ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். அதாவது கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷன் ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும். இது ஃபஸ்ட்டு பார்ட். இதிலே செகண்ட் பார்ட்டும் இருக்குது. ஸோ 1 by 1 நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ கொடுத்துருக்கிறது வந்து நம்ம லிமிட்ஸாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். எக்ஸ் வந்து -1 to 0. So -1 to 0 வந்து x plus 1. Next 0 to 1. So 0 to 1 வந்து -x plus 1. 0 otherwise சொல்லியிருக்காங்க. அப்போ 1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு 0ன்னு போட்டுக்கோங்க. ஓகேவா? ஸோ கொடுத்த கொஸ்டின் படி -1 to 0 வந்து x plus 1. 0 to 1 வந்து -x plus 1. 0 otherwiseனா 1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு 0. இன்ஃபினிட்டிலேருந்து -1க்கு 0ன்னு போட்டுக்கோங்க. இப்போ கியூமுலேட்டிவ் டிஸ்ட்ரிபியூஷனாக ஃபஸ்ட் நம்ம 1 by 1 கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு இந்த பார்ட்டு கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இந்த பார்ட்டுக்கு வந்து லிமிட் நம்ம எப்படி இந்த பார்ட்டோட ஆன்சர் 0 தான். அப்படியே ஸ்ட்ரைட்டாக 0ன்னு போடலாம். இது லிமிட் எப்படி போடணும்னா லிமிட் மட்டும் எப்படி போடணும்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த பார்ட்டுக்கு வந்து நம்ம எப்படி போடலாம்னா -∞ to 1 விட கம்மியாக அப்படின்னா எக்ஸ்ன்னு போட்டுக்கோமா இங்கே கீழே -∞ to xன்னு போட்டு f of x dx. இப்போ f of xோட வேல்யூ 0 தான். ஸோ அப்போ இந்த ஃபுல் டேர்மோட வேல்யூ 0 தான். உங்களுக்கு வந்து cumulative distribution function இந்த லிமிட் அதாவது x less than -1 x less than -1க்கு ஆன்சர் 0. அந்த மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், x ஓட வேல்யூ less than 0 போடணும், இதை விட கம்மியாக. ஓகேவா? அது இங்கே போட்டுருங்க பாருங்கள். x ஓட வேல்யூ 0 விட கம்மியாக. இது எப்படி நம்ம இன்டெகிரேஷன் எழுதணும்னா -∞ to -1 ஒன்று போட்டுக்கோமா, -∞ to -1. நெக்ஸ்ட்டு -∞ to 0 எழுதாமல் அதுக்கு பதிலாக நம்ம என்ன எழுதணும், எக்ஸ். எப்பவுமே லாஸ்ட் பார்ட்டு மட்டும் அந்த நம்பர் எழுதாமல் எக்ஸ்ன்னு எழுதிடணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -∞ to -1 எழுதியாச்சு. -∞ to -1 f of x dx ப்ளஸ்ன்னு போட்டு -1 into xன்னு எழுதிடணும் f of x dx. இப்போ இதோட ஆன்சர், இப்போ இந்த பார்ட்டோட ஆன்சர் 0. அது அப்படியே இங்கே 0, இது நம்ம சால்வ் பண்ண தேவையில்ல. இது 0, இந்த ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இப்போ இதை மட்டும் சால்வ் பண்ணால் போதும். -1 to x. இந்த இடத்துல f of x ஓட வேல்யூ x plus 1. அதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிங்க. f of xக்கு பதிலாக x plus 1. இதை வந்து நம்ம இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸை இன்டெகிரேட் பண்ணால் x²/2 ஆகும் ஃபார்முலா மெத்தடில். ப்ளஸ் 1 இன்டெகிரேட் பண்ணால் எக்ஸ்ன்னு ஆயிடுச்சு. இந்த எக்ஸோ -1 இந்த பக்கம் கொண்டு வந்துட்டு இந்த லிமிட்ஸை உள்ளே சப்ளை பண்ணலாம். ஸோ எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே சப்ஸ்டியூட் பண்ணோம். ஸோ x²/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ்ன்னு போட்டு இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ -1² வந்து 1 தான் பை 2. இங்கே எக்ஸுக்கு பதிலாக -1 இதை சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடுங்க. x²/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ்ன்னு போட்டு இதுனாகும் 2 1s are 2, 1 - 2 வந்து -1. ஸோ -1/2 ஆகிடுச்சு. இதை வந்து எப்படி எழுதலாம்னா x²/2 ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் ப்ளஸ் 1/2. ஸோ இது வந்து எதுக்கான ஆன்சர்னா -∞ லெஸ் தேன் 0, -∞ 0 வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஃபஸ்ட்டு இதை கண்டுபிடிச்சோம், இப்போ இதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதலாம் கீழே பார்க்கலாம். ஓகேவா? இந்நேரம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கேருந்து எது வரைக்கும் கண்டுபிடிக்கணும், இங்கேருந்து இது வரைக்கும். இது எப்படி எழுதலாம், ஃபஸ்ட்டு இது எழுதிக்கும் -∞ to -1 இங்கே எழுதிருக்குமா. நெக்ஸ்ட் -1 to 0, -1 to 0. லாஸ்ட்டாக 0 to 1, இந்த 1 எடுக்காமல் நம்ம என்ன போடணும், எக்ஸ்ன்னு போடணும். 0 to x f of x dx. இதில் இதோட வேல்யூ 0 ஆகிடுச்சு. அப்போ இந்த ஃபுல் டேர்ம், இந்த டேர்மோட வேல்யூ 0. இப்போ இதுக்கு பதிலாக f of x plus 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். x plus 1. இந்த f of x பதிலாக -x plus 1. இதை இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதை வந்து பார்த்தீங்கன்னா x ≥ 0 லெஸ் தேன் 1. இது ஆக்சுவலாக இங்கேருந்து இந்த டேர்மோட வேல்யூ தான். பட் இது எப்படி எடுக்கணும்னா இங்கேருந்து இது இப்படி எடுக்கணும். ஓகேவா? இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இன்டெகிரேட் பண்ணால் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். எக்ஸை இன்டெகிரேட் பண்ண x²/2, 1 இன்டெகிரேட் பண்ண x, 0 -1 இப்படி போயிடும். இங்கேயும் -x, இது மைனஸ் அப்படி தான் வைப்போம். எக்ஸை இன்டெகிரேட் பண்ண x²/2, இந்த 1 இன்டெகிரேட் பண்ண x, லிமிட்ஸ் அந்த பக்கம் கொண்டு போயிட்டு இப்போ லிமிட்ஸ் உள்ளே சப்ஸ்டியூட் பண்ணால் 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். -1 சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு இது கிடைக்குது 1/2 -1 ப்ளஸ்ன்னு போட்டு ஃபஸ்ட்டு வந்து எக்ஸுக்கு பதிலாக எக்ஸே சப்ஸ்டியூட் பண்ணோம், இது கிடைக்கும்.
மைனஸ்ன்னு போட்டு இந்த 0 சப்ஸ்டியூட் பண்ணால் ஃபுல் டேர்ம் 0 ஆகிடும். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இந்த மைனஸ் உள்ளே கொண்டு போயிடலாம். -1/2 மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு. இங்கே -x² ப்ளஸ் எக்ஸ்ன்னு போட்டிருக்கோம். -1/2 + 1 2 1s are 2 -1 + 2 வந்து 1 ஆகிடும். 1/2 -x²/2 + x. இதுதான் வந்து லெஸ் தேன் 1க்கான ஆன்சர். ஓகேவா? நம்ம இப்போ எது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்கோம். பட் இது லிமிட் நீங்கள் எப்படி எழுதுனா இங்கேருந்து இதுதான் நீங்கள் லிமிட்டில் எழுதணும் நீங்கள். ஓகேவா? ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிச்சாச்சு. லாஸ்ட் டைப் என்ன பண்ணோம்? ஃபைனலாக ஒரு நிமிஷம். ஸோ ஃபைனலாக இங்கேருந்து இது வரைக்கும் கண்டுபிடிக்கணும். இது எப்படி எழுதுவீங்க? -1 to -∞ to -1 எழுதியாச்சு. -1 to 0 எழுதியாச்சு. 0 to 1 எழுதியாச்சு. லாஸ்ட்டாக 1 to x இன்ஃபினிட்டி எழுத மாட்டீங்க, எக்ஸ் எழுதணும். இதில் எந்த வேல்யூக்கெலாம் 0 வருது உங்களுக்கு? எதுக்கெலாம் 0 வருதுன்னா இதுக்கும் லாஸ்ட் ஒன்றுக்கும் 0. அப்போ இது மட்டும் நீங்கள் இன்டெகிரேட் பண்ண ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ லாஸ்ட்டாக இந்த டேர்மோட வேல்யூ 0 ஆகிடும், இதோட வேல்யூ 0 ஆகிடும். இதை மட்டும் இன்டெகிரேட் பண்ணுங்கள். இப்போ இங்கே f(x) வந்து x + 1, இங்கே f(x) வந்து -x + 1. நார்மலாக இன்டெகிரேட் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு இங்கே எக்ஸுக்கு பதிலாக 0 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக ஃபஸ்ட்டு 0 இது எல்லாமே 0 ஆகிடும். நெக்ஸ்ட்டு -1 சப்ஸ்டியூட் பண்ணோம். -1 இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் -1² 1 ஆகும். 1/2 -1 இங்கே மைனஸ் இருக்கும். இங்கேயும் அதே மாதிரி இப்போ எக்ஸுக்கு பதிலாக 1 சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 1² வேல்யூ 1. ஸோ -1/2 + 1 ஆச்சு. இதெல்லாம் சிம்பிளிஃபை பண்ணால் ஆன்சர் உங்களுக்கு சிம்பிளிஃபிகேஷன் நீங்கள் பண்ணிவிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஆன்சர் வந்து உங்களுக்கு 1 வருது. இது எங்கே லாஸ்ட் கியூமுலேட்டிவ் இதுக்கு எக்ஸோட வேல்யூ > 1 இருந்தால் ஆன்சர் 1. இது எல்லாம் ஃபங்க்ஷனாக எழுதிக்குவோங்க. ஓகேவா? நீங்கள் எழுதியிருக்கோம் பார்த்தீங்களா? ஸோ இது வந்து ஃபங்க்ஷனாக எழுதிக்கோங்க. நம்ம இது எப்படி எழுதணும்? திரும்ப அதே மாதிரி கோடு போட்டுக்கிறேன் உங்களுக்கு. ஸோ -∞ to 0, 0 to 1, ஏதோ ஒன்று விட்டேன். -∞ to -1, அதுக்கப்புறம் தான் 0, அதுக்கப்புறம் தான் 1, அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக இன்ஃபினிட்டி. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணோம்? எக்ஸோட வேல்யூ லெஸ் தேன் 1 இங்கே போட்டுக்குமா? லெஸ் தேன் 1 இருந்தால் ஆன்சர் எவ்வளோ வந்தது? ஃபஸ்ட் நமக்கு 0 வந்தது. நெக்ஸ்ட் வேல்யூ நெக்ஸ்ட் இன்டர்வல் எப்படி இருக்குன்னா -1லேருந்து 0 விட கம்மியாக. ஸோ எக்ஸோட வேல்யூ ஆக்சுவலாக இங்கே கீழே ஈக்குவல்ஸ் டு போட்டுக்கும். எக்ஸோட வேல்யூ greater or equals to -1 less than 0. -1லேருந்து 0க்கு கம்மியாக வந்து கிடச்ச ஆன்சர் மேலே கிடச்ச ஆன்சர் எழுதிக்கோங்க. இதுக்கு அடுத்தது இந்த லிமிட் எழுதணும். எக்ஸ் greater or equal 0 less than 1. ஓகேவா? நெக்ஸ்ட் எந்த லிமிட் எழுதணும்? இந்த லிமிட் எழுதணும். இந்த லிமிட்டோட ஆன்சர் இதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சோம், அந்த ஆன்சரும் எழுதிக்கோங்க. லாஸ்ட்டாக 1 to ∞ எப்படி எழுதும்? எக்ஸ் greater or equals to 1. 1 விட அதிகமாக இன்ஃபினிட்டி வரைக்கும் லாஸ்ட்டாக கண்டுபிடிச்ச ஆன்சர் இங்கே எழுதிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து cumulative distribution function. ஓகேவா? கான்செப்ட் இருந்தால் ஈஸியாக போடலாம். கான்செப்டும் இன்டெகிரேஷனும் இருந்தால் ஈஸியாக நீங்கள் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதிலே வந்து இன்னொரு கொஸ்டின் இருக்குது. ப்ராபபிலிட்டி ஆஃப் எக்ஸ் இஸ் greater or equals to -0.5 lesser than or equals to 0.5. இது எப்படி எழுதலாம்னா 0.5 இது -0.5 இது 0.5. 0.5 பெருசில் அப்போ இது எப்படி எழுதலாம்? f(0.5) எது பெருசோ அது ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ்ன்னு போட்டு f எது சின்னதோ அது இங்கே எழுதிக்கோங்க. ஓகேவா? இப்போ f(0.5) இப்போ 0.5 நம்ம மேலே கண்டுபிடிச்சதில் 0.5 எங்கே வரும்னு பார்க்கணும். ஸோ -0.5 வந்து 0 to 1 தான் 0.5 வரும். அப்போ இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக நீங்கள் என்ன போடணும்? 0.5 சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக ஸோ இதுதான் அந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக 0.5 சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு இந்த மைனஸ் அப்படியே இங்கே போட்டுட்டு இப்போ f(-0.5) இப்போ -0.5 எங்கே வரும்னு பாருங்கள். -0.5 எங்கே வரும்? -1 to 0 தான் -0.5 வரும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் தான் வந்து நீங்கள் எக்ஸுக்கு பதிலாக -0.5 சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன ஃபங்க்ஷன் அது? x² + 2 + x + 1/2. இந்த ஃபங்க்ஷனில் எக்ஸுக்கு பதிலாக -0.5. ஸோ -0.5 ஹோல் ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு பதிலாக -0.5 + 1/2. இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ மைனஸ் 0.5 ஹோல் ஸ்கொயர் வந்து 0.25, இந்த மைனஸ் அப்படியே போட்டு டிவைட் பை 2, 0.5 ப்ளஸ் 1/2 மைனஸ் இங்கே 0.5 ஸ்கொயர் பண்ணால் மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆகிடும், 0.5 ஸ்கொயர் பண்ணால் 0.25 டிவைட் பை 2, இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும் 0.5, இந்த மைனஸ் இங்கே போச்சுன்னா மைனஸ் 1/2. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு மைனஸ் 0.5/2 மைனஸ் 0.5/2 டினாமினேட்டர் சேம் ஆகிறதுனால மைனஸ் 0.50/2, 25 + 20 50 ஆகிடும். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், 1/2 மைனஸ் 1/2 கேன்சல் ஆகிடுச்சு, 0.5 + 0.5 1 ஆகிடுச்சு, அது இங்கே போட்டிருக்கும். இப்போ இது எப்படி எழுதலாம்னா 1 மைனஸ் 0.5/2ன்னு எழுதலாம், 0.50/2. ஸோ 2 1s are 2, 2 மைனஸ் 0.50 டிவைட் பை 2 ஆகும். 2 மைனஸ் 0.50 வேல்யூ 1.50 டிவைட் பை 2. ஸோ ஆன்சர் இஸ் 0.75. ஸோ கொஞ்சம் பெரிய சம், பட் 5 மார்க்கில் கேட்பாங்க. கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா ஈஸியாக சம் போட்டுடலாம், ஈஸியாக 5 மார்க் வாங்கிடலாம். பெருசாக கேல்குலேஷன்லாம் கிடையாது. உங்களுக்கு இந்த லிமிட்ஸ் மட்டும் எப்படி எடுக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுன்னா சம் ஈஸியாக போட்டுடலாம். ஸோ திஸ் இஸ் கொஸ்டின் நம்பர் 5. கொஸ்டின் நம்பர் 6 வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.